Hello friends, this is Pranav from JV Computers. VFX பண்றதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு PC ரெடி பண்ண போறோங்க. இது வந்து VFX பண்றதுக்கு லேர்ன் பண்ற ஒருத்தர் தான் இத வாங்குறாரு. இது என்னென்ன காம்போனன்ட்ஸ் போட்டுருக்கோம், எதுக்காக அந்த காம்போனன்ட்ஸ் போட்டுருக்கோம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதுல இருக்குன்னு சொல்லி ஒவ்வொண்ணா பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends, இப்போ நம்ம ஒரு PC build அப்படின்னு எடுத்துக்கிட்டா ப்ராசர் தான் இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த ப்ராசர் வச்சு தான் நம்ம அந்த PCயோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த PC எவ்வளோக்கு வர்த்தா இருக்கும்னு சொல்லி டோட்டலாக நம்ம ஜட்ஜ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராசருக்கு நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். அதுதான் வந்து நம்ம பிரெயின் ஆஃப் தி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த பில்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற ப்ராசர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா AMDயோட Ryzen 7 5700X ப்ராசர் தாங்க. இதில் வந்து நம்மளுக்கு 8 கோர் அண்ட் 16 த்ரெட் வந்துருது. அண்ட் இதோட கேஷ் மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா 36 MB கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 4.6 GHz, அது பூஸ்ட் கிளாக் ஸ்பீடா இருக்கு. அண்ட் 3.4 வந்து நார்மல் கிளாக் ஸ்பீடா இருக்கு. நம்ம வந்து இந்த ப்ராசர் எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா i9ஓட 9th ஜெனோட கம்பேர் பண்ணலாங்க. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராசர் வந்து சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். இது வந்து Ryzen 7, அதாவது i7 ஈக்குவலன்ட். ஆனால் நம்ம கம்பேர் பண்றது வந்து i9, அதாவது 9th ஜென் கம்பேர் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நம்ம வந்து i7ஓட 10th ஜெனோட கம்பேர் பண்ணோம்னா ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்பயும் வந்து இந்த 57X வந்து பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராசருக்கான மதர் போர்டு, அதாவது இந்த ஒரு பிசிக்கான ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் தான் வந்து எல்லா பார்ட்ஸும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கான மதர் போர்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா MSIயோட B550 Pro VDH Wi-Fi தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 550 பக்கத்தில் M அப்படிங்கிற ஒரு ஆல்ஃபபெட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மைக்ரோ ATX போர்டு தாங்க. நம்ம வந்து நார்மலாக ஒரு போர்டு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வைஃபையோட சூஸ் பண்ணுறதுக்கும் வைஃபை இல்லாமல் சூஸ் பண்ணுறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வித் வைஃபை போர்டு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து வைஃபை சிக்னல் ரிசீவ் ஆகிறது பெட்டராகவே இருக்கும். அண்ட் இதுலேயே வந்து இன்பில்ட்டா ப்ளூடூத்தும் வந்துடும். அதுவே இல்லாம நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு டாங்கிள் போட்டுட்டு இருக்கணும். அந்த டாங்கிள் போடணும், பிளஸ் அதுவும் இல்லாம ப்ளூடூத்துக்குன்னு ஒரு தனியா டாங்கிள் போடணுங்க. ஸோ இந்த பிரச்சனை தான் நம்மளுக்கு இல்லாம இருக்கணும். வைஃபை குவாலிட்டியும் ப்ளூடூத் ரிசீவிங்கும் வந்து சூப்பரா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்பில்ட்டா போனாதாங்க பெஸ்ட். அண்ட் இதுவும் இல்லாம நம்ம இந்த ப்ராசருக்கு நம்ம 450 மதர் போர்டை யூஸ் பண்ணலாம். ஏன் 550 யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மதர் போர்டில் வந்து நம்மளுக்கு டபுள் NVMe ஸ்லாட் ஆன் போர்ட்லேயே வந்துருதுங்க. அதுலேயும் ஒன்று வந்து PCI Gen 4 ஸ்லாட்டும் வந்துருது. அதுவே நம்ம 450 போர்டா போயிருந்தோம்னா நம்மளுக்கு சிங்கிள் தான் வரும். ஒரு சில பெரிய போர்ட்ஸ்ல டபுளா வரும். ஆனால் ரெண்டுமே வந்து Gen 3 ஸ்லாட்டா தான் வரும். ஸோ நம்ம அப்கிரேட் பண்றதுக்கு இந்த போர்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பில்டுக்கு நம்ம வந்து 16 GB RAM யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஆனால் இந்த பில்டு வந்து யாருக்கு யூஸ் பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருந்தோம், ஒரு VFX ஆர்டிஸ்ட்க்கு. அவங்களுக்கு 16 GB பத்துன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து 32 GB யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னு பண்ணா 16x2 யூஸ் பண்ணியிருக்கோங்க. என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கோர்சேரோட வெஞ்சன்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். 16 GB 3200 MHz யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு டியூவல் ஸ்டிக்கா போடும்போது நம்மளுக்கு இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராகவும் இருக்கும். ஸோ அவங்க வந்து VFXலாம் பண்ணும்போது ஏதோ ஒரு ஹேங்கிங் இல்லாமல் நல்லா ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டோரேஜ் பற்றி பார்க்க போகிறோங்க. ஒரு பிசிக்கு ஸ்டோரேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து SSDஸ்னு வந்துருச்சு. SSDஸ்லேயும் வந்து நம்மளுக்கு SATA, M.2, NVMe சொல்லி நிறைய இருக்குங்க. நம்ம எதை சூஸ் பண்ணணும்னு சொல்லி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிசியோட ஸ்பீடே வந்து அமையும். ஸோ இந்த பிசிக்கு நம்ம யூஸ் பண்ண SSD என்ன அப்படின்னு பார்த்தோம்னா XPGயோட 512 GB NVMe தான் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2500 MB/s, அதாவது ஒரு 4 செகண்ட்லேயே வந்து 1 GB வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இதில் வந்து நம்ம OS நம்மளுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இதில் போட்டோம்னா நம்மளுக்கு பூட்டிங் ஸ்பீடும் ரொம்ப கம்மியாகும். அண்ட் நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது டக்குன்னு ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா VFX பண்ணும்போது அதுக்கான ஃபைல்ஸ் நிறையா இருக்கும். நம்ம வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது 1 TB ஹார்ட் டிஸ்க். அது வெறும் ஸ்டோரேஜ்க்காக மட்டும். எப்போயும் ஃபைல்ஸ் வேணும்னா அதுலேருந்து ரிட்ரை பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த PC வந்து ஒரு VFX டிசைனர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோங்க. அந்த VFX டிசைனர் இருக்குன்னா நம்மளுக்கு வந்து 3D அனிமேஷன்ஸ் நிறையா இருக்கும், நம்மளுக்கு ரெண்டரிங் நிறையா இருக்கும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் நம்மளுக்கு பட்ஜெட்குள்ளே வேணும், நம்ம இப்போ கற்றுக்க தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு 4 GB கிராஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிசிக்கு நம்ம யூஸ் பண்ண கிராஃபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா INNO 3Dயோட GTX 1650. GTX அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிய வந்துடும், அது வந்து NVIDIA. ஸோ நம்ம VFXக்கு எதனால இந்த மாடலை சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 4 GB கார்டிலே வந்து ஹையஸ்ட் வெர்ஷன் இதுதாங்க. இதுக்கப்புறம் போகணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து RTXல 3050 தான் இருக்கு. அது வந்து நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்பவே அதிகமாகிடும், அதாவது டபுளே ஆகுங்க. ஸோ நம்ம வந்து பட்ஜெட் வைஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இந்த கார்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து கிராஃபிக்ஸ் கார்டும் நம்ம 4 GB போடுறதுனால நம்ம வந்து VFX மட்டும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லைங்க. இது வந்து கேம்ஸுக்கும் சூப்பராகவே யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம Ryzen 7 ப்ராசருக்கும் இந்த 4 GB கார்டுக்கும் நம்ம வந்து GTA 5 இல்லை Fortnite அந்த மாதிரி ஆடும்போது நம்மளுக்கு வந்து 60லேருந்து 100 FPS சூப்பராகவே கிடைக்கும். நம்மளுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க கேம்ஸ் ஆடும்போது. ஸோ இந்த PC அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு
பிசியை நம்ம வந்து அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணும்போது அது ஹீட் அப் ஆகுங்க. ஸோ ஹீட் அப் ஆகும்போது நம்மளுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி எல்லாமே குறையும். ஸோ அது வந்து நம்ம எப்பயுமே கூலாக வச்சிருக்கணும். அதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல கூலர் யூஸ் பண்ணணும். இந்த Ryzen 7 5700X ப்ராசருக்கு வந்து உள்ள வந்து ஸ்டாக் கூலர் வராதுங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஏர் கூலரோ இல்லை லிக்விட் கூலரோ ஏதோ ஒன்று போட்டு தான் ஆகணும். ஆனால் இந்த பிசிக்கு நம்ம போட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீப் கூலோட LE500 240mm லிக்விட் கூலர் தான் போட்டிருக்கும். ஸோ இதை வந்து ஒரு AIO கூலர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பேசிக் லெவல் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து RGB மட்டும்தான், ARGBயும் இல்லை. ஸோ ஒரே கலர் தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். இது வந்து நம்ம ப்ராசரோட எஃபிஷியன்சி நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி தரும். அண்ட் டெம்பரேச்சர்ஸ் வந்து எப்பயுமே ஒரு 50°C 45°C அந்த ரேஞ்சிலே நம்மளுக்கு எப்பயும் வச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த பில்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண கேபினெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸோட 511MT தான் யூஸ் பண்ணியிருக்கோங்க. எதனால இந்த பிராண்ட் அண்ட் எதனால இந்த கேபினெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேபினெட்ல வந்து நம்மளுக்கு 4 ஃபேன் வந்துருது. அதாவது ஃப்ரண்ட்ல வந்து 3 ஃபேன் அண்ட் பேக்ல வந்து ஒரு ஃபேன் வந்துருதுங்க. எதுக்காக இந்த 4 ஃபேன் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏர் ஃப்ளோ வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஹீட் டிசிபேஷன் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் 3 ஃபேன் வந்து உள்ள ஏர் இழுத்து தரும். பின்னாடி இருக்கிற ஃபேன் வந்து அந்த ஹீட்டை வந்து எக்ஸாஸ்ட் மாதிரி வெளில தள்ளிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த மாடல் வந்து ரொம்பவே நல்ல மாடல் அண்ட் இது வந்து பட்ஜெட்குள்ள இருக்கிறனால இந்த மாடல் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேபினெட்டோட பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் 4600 rupees தாங்க. ஒரு 4600 rupeesல நம்மளுக்கு வந்து ATX மதர் போர்டு வைக்கிற மாதிரி ஒரு சைஸ்ல கேபினெட் பிளஸ் 4 ஃபேன்ஸோட 12 ஃபேன் லிக்விட் கூலர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பிராண்ட்ஸ்ல வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சில் அது இருக்காது. ஸோ இதில் இருக்கு. ஸோ அதுவும் சூப்பரான விஷயம். இந்த கேபினெட்டோட லுக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் வந்து ஒரு கேமிங்கான லுக்ஸும் இருக்குங்க. பிளஸ் இது எல்லாமே RGBயோட வரனால நம்மளுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவான லுக்கும் இருக்குது. நம்ம என்னதான் பிசி பில்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் இதோட அவுட்புட் தெரியறதுக்கு நம்மளுக்கு ஒரு சூப்பரான மானிட்டர் தேவை தான். ஸோ இதுக்கு யூஸ் பண்ண மானிட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 24 inchesல 24MK 600 அப்படிங்கிற ஒரு LG மானிட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மானிட்டர்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு லைட்டா கலர் கேலிப்ரேஷன் இருக்கிற மானிட்டர். ஏன்னா ஒரு 100% கலர் கேலிப்ரேஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இருக்காது. ஒரு 75% to ஒரு 80% இதுல கலர் கேலிப்ரேஷன் நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு வீடியோ எடிட்டர்ஸ் இல்லை ஃபோட்டோ எடிட்டர்ஸ் அவங்களாம் வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம். இவங்க வந்து VFXக்கும் எனக்கு வந்து ஒரு கலர் கேலிப்ரேஷன் இருக்கிற மானிட்டர், ஆனால் எனக்கு வந்து 10,000 ரூபா தான் பட்ஜெட் அப்படின்னு சொன்னனால இந்த மானிட்டர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது லுக்ஸும் வந்து நம்மளுக்கு 3 சைட் பார்டர்லெஸ்ஸாக வந்துடும். கீழே மட்டும் LGயோட பிராண்டிங் இருக்கும். அண்ட் பின்னாடி பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒயிட் கலரில் ரொம்ப எலகண்டாகவே இருக்குங்க இந்த மானிட்டர். எந்த ஒரு பிசி பில்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பவர் சப்ளை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதுவும் வந்து கரெக்டான பவர் சப்ளை நம்ம கொடுக்கணும். ஏன்னா என்ன ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கான பர்ஃபெக்டான பவர் சப்ளை நம்ம கொடுக்கணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூலர் மாஸ்டரோட 550 வாட் SMP தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் வந்து 80+ பிரான்ஸ் சர்டிஃபைட் SMP தான் யூஸ் பண்ணியிருக்கோங்க. 80+ஓட சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எஃபிஷியன்சி ரொம்ப பெட்டராகவே இருக்கும். அதுவும் பிரான்ஸ் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 83% எஃபிஷியன்சி நல்லாவே கிடைக்குங்க இதில். அண்ட் இது வந்து கூலர் மாஸ்டர் பிராண்ட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து வாரண்டி சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து இந்த பிசியை சூப்பராக பில்ட் பண்ண போகிறோங்க. எப்படி நம்ம பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த பிசி ஒரு VFX டிசைனருக்காக ஃபுல்லாக பில்ட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இது வந்து பார்க்க சூப்பராக இருக்குங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஃபேன்ஸும் வந்து RGBயாக இருக்குது அண்ட் ரியரில் இருக்கிற ஃபேனும் வந்து RGB வந்துடுதுங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு VFX டிசைனருக்கு ஒரு பேசிக் லெவல் கற்றுக்கிறதுக்காக சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு கேம்ஸ் விளாடணும் அப்படின்னா கூட இந்த பிசியில் நம்மளுக்கு வந்து 60 FPS குறையாமல் எந்த கேம்ஸாக இருந்தாலும் விளாட முடியும். அதாவது பேசிக் லெவல் கேம்ஸ், அது AAA கேம்ஸாக போனோம்னா நம்மளுக்கு சைபர் பங்க், ரெட் ரெட் ரெடம்ஷன் அதெல்லாம் இல்லாமல் நம்ம பேசிக் கேம்ஸாக அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக GTA 5, Fortnite அந்த மாதிரிலாம் விளாண்டோம் அப்படின்னா இதில் வந்து 60 FPS குறையாமல் இருக்குங்க. அண்ட் ப்ரொடக்டிவிட்டிக்கும் இந்த பிசியை வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம். அதாவது ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்னா இந்த பிசி ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த பிசியோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அரௌண்ட் 87,000 வித் மானிட்டர் வருது. ஸோ இந்த 87,000 அதாவது வித்தின் ஒரு 90,000 எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பிசி வேணும் அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்குங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீம் பிசியை நீங்களும் பில்ட் பண்ணணும். நீங்கள் கேமிங்காக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை இப்போ தான் வந்து வீடியோ மேக்கிங்லாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் ஒரு பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டோரோட லொகேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து நீங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ணி என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நம்ம மொபைல் நம்பர்ஸும் கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டா பேஜை பார்த்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கூட அதில் ஆஃபர்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் பிசிஸ் எல்லாமே நம்ம அதில் போட்டுட்டு இருப்போம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிசி பில்ட் வீடியோஸ், ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோஸ், ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு சேனல், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை.